கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்காக நாங்கள் செவி கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26-27 நாங்கள் வாசிப்போம். பேரியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது. நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மக இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பும் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆண்டவரே நல்லது நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக போதுமானவராக புதுமையானவராக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளை கொடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே, எங்களை நீர் மறைத்து உண்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி உடைய பரிசுத்த ஆவியாருடைய பிரசனத்தான எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அன்றைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஆண்டவரையும் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவர் தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஆண்டவரை நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை வந்தோடும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ரைட், நாங்க நாளை பார்க்க போகிறதான தலைப்பு, உனக்கு வரும் ஆபத்துக்கு தப்பி பிழைக்க இதை செய். உனக்கு வரும் ஆபத்துக்கு தப்பி பிழைக்க இதை செய். இதான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறதான தலைப்பு. ரைட், நாங்கள் என்ன செய்தால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்தால் எங்களுக்கு வரப்போகிற ஆபத்துக்கு நாங்கள் தப்பி பிழைக்கலாம் என்றதான ஒரு கேள்வியோட தான் நாங்கள் இந்த நாளிலே இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப நாங்கள் நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலும் கிடைக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாங்கள் ஒரு உதாரணமா நான் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது நாங்கள் யோசுவா புத்தகத்தை நாங்கள் திருப்பி போனோம். யோசுவா புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் யோசுவாவின் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்ல கவனிங்க. யோசுவா என்றது இந்த மனிதன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உண்மையிலே கர்த்தராகிய தேவன் தம்முடைய தாசனாகிய மோசே மூலமாக அதாவது வழிநடத்தப்பட்டு பயிற்சிப்பிக்கப்பட்டதான ஒரு அருமையான சீசன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா யோசுவா. இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் அங்க சொல்லும் பொழுது சொல்றார், இப்ப மோசே இப்ப மரித்து போனாரு. மரித்து போனதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போறதுக்கான அங்க ஒரு மனிதன் அங்க இல்லாம இருக்கிறான். அப்ப அப்படி இருக்கிற வேளையில ஆண்டவர் இந்த யோசுவாவை கூப்பிட்டு அவருக்கு கொடுக்கிறதான வாக்குறுதி தான் இந்த வாக்குறுதி. சொல்ற நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் தன்னுடைய சேவையை தன்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக யாரை கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கிறாரோ அந்த அழைக்கப்படுகிறதான மனிதனுக்கு கொடுக்கிறதான அவருடைய வாக்குறுதி எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள், ஆனால் நிச்சயமாக அவங்க சொன்ன காரியத்தை என்ன செய்ய முடியாது. அவங்களால என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு செய்து முடிக்க முடியவே முடியாது. ஏன்னா நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் என்னோடு கூட இருக்கிறவங்க என்னோடு கூடவே இருப்பாங்கன்றதான எந்த விதமான நம்பிக்கையுமோ எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க போறேனோ அவ்வளவு நாள் வரைக்கும் என்னோடு இருப்பேன்னு சொன்னவர் ஆண்டவராகிய தேவன் தான். அது என்ன செய்கிறார்,
சொல்லியிருக்கிறார். நல்ல கவனிங்க. இது எப்படியே வச்சுக்கிட்டு நீங்க ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்ப இதுக்கு முன்னதான வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 30வது வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நல்ல கவனி. இப்ப இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரால் முன் குறிக்கப்பட்டதான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தானே, அதாவது யாரை ஆண்டவர் முன் குறித்தாரோ முன் குறிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நமக்கென்று அழைத்து இருக்கிறார். தானே அழைத்தவர்கள் என்ன பண்ணுகிறார் சொல்லி பார்த்து சொன்னா, தானே எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படி மகிமைப்படுத்தப்பட்டதான ஜனங்களுக்கு தான் அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உண்மையாகவே ஆண்டவர் நமது பட்சமாக இருந்தால் நமக்கு விரோதமாக எழும்புறதுக்கு யாருக்கு முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது. அதானே நல்ல கவனிங்க. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவனாக இருக்கிறேனா என்ற ஒரு கேள்வி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வருமாக இருந்தால், நல்ல கவனிங்க, அழைக்கப்பட்ட மனிதன் ஜோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, சானே நான் உன்னோட என்ன செய்வேன்? நீ உயிரோடு இருக்கு நாள் வரைக்கும் உன்னோட கூட என்ன செய்வேன்? இருப்பேன்னு சொன்னார். இதே மாதிரியான வார்த்தையை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலையும் மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறார். வாசிங்க ஒருக்கா. இதே வசனத்தை மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணுகிறார்? அதையும் அங்க தெளிவா சொல்ற பாருங்க. வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும், நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தான் எனக்கு உலகம் இருக்கும். நான் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு உலகம் எப்ப இது வரைக்கும் இருக்குங்கிறது எனக்கு தெரிய போறது இல்லை. அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அது மிக தெளிவா சொல்றாரு இல்லையா? நல்ல கவனி. இப்ப நம்ம மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் அழைத்த ஒரு பாத்திரம் அவர் சொல்லுகிற வேலைகளை செய்வதற்காகவே நியமிக்கப்படுகிறதான ஒரு காரியம் என்பது நமக்கு தெளிவா தெரியுது. இங்க சொல்லும் போது சொல்ற ஜோசுவா சொல்லும் பொழுது அவனை தேவன் எதுக்கு அழைக்கிறார்? மோசே செய்த காரியத்தை மோசைக்கு அடுத்து இவன் தான் கடைசி தொங்கல் வரைக்கும் என்ன செஞ்சு அவனை கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டும். அப்ப அவன் வேலைக்கு அமர்த்தப்படுகிறான். யாருடைய வேலைக்கு அமர்த்தப்படுகிறான்? தேவனுடைய வேலைக்கு அமர்த்தப்படுகிறான். அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் நாங்க பார்க்கும் பொழுதும் தானே, நான் உங்களுக்கு கற்பித்தவர்கள் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்க என்ன செய்ய, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அதை பிரசங்கிங்க. அப்படி பிரசங்கிக்கிறவர்களோடு நான் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நான் என்ன செய்வேன்? அவங்களோடு இருப்பேன்னு சொன்னான். சரி, இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் போய் நாம கர்த்தருடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம்? கர்த்தரால் அனுப்பப்பட்ட வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமா? கர்த்தர் எங்களை அழைத்தவர் இல்ல நம்ம எல்லாரும் சும்மா உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா? இல்ல அழைக்கப்பட்ட நாங்க எல்லாரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டதுனால நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய வேலையை செய்யும்படியாக நாங்கள் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். முன்குறிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க? அழைச்சிட்டார். அழைக்கப்படுகிறவங்களுக்கு செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன பண்ணா, அவர்களை ஆண்டு நீதிமான்கள் ஆக்குவார். என்னவாக்குவார்? நீதிமான்கள். நீதிமான்கள் என்று சொன்னா யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
அவங்கதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அவங்கதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். சரி, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நீதி நியாயங்களை கைக்கொண்டு நடக்கக்கூடியவர்கள், கர்த்தரை மாத்திரமே விசுவாசித்து நடக்கக்கூடியவர்கள் தான் யாருன்னா நீதிமான்கள். அப்ப நீதிமான்களாக ஆக்குனதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்கள் பாத்தீங்கன்னா, அவங்கள மகிமைப்படுத்த எப்படி பயன்படுத்துவாங்க? நீதிமான்கள் ஆக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க கர்த்தர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் அவங்க செய்யறதுக்கு தங்களை என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுப்பாங்க. சானே, இதுதான் நம்ம பார்க்கக்கூடாது. நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு நல்லா தெரியணும், கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் 3 ஆழ்த்தத்துவம் நிறைந்த ஒரே தேவனாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் 3 ஆழ்த்தத்துவம் நிறைந்த ஒரே தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு தெரியணும், அவர் 3 ஆழ்த்தத்துவம் நிறைந்த ஒரே தேவனாக இருக்கு. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, திருத்துவம். என்ன சொன்னா ட்ரினிட்டி. நல்ல கவனிங்க. அப்ப திருத்துவ தெய்வத்தை நாங்க எல்லாருமே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப திருத்துவ தேவன் சொல்லும் பொழுது முதலாவது பிதாவாகிய தேவன் யாருன்னா அவர் படைப்பாளி. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவானவர் யார்? எங்களை தீமையினின்று எங்களுடைய பாவத்தில் நின்று எங்களை என்ன செய்கிறவர் வந்து அவர்களை ரட்சிக்கிற தெய்வமாக இருக்கிறார். மூன்றாவது யார்? சானே, எங்க கடைசி பரியந்தமும் சானே இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் எங்களை பாவம் எங்களை அணுகாம, தீமை எங்களை அணுகாம, பாவத்துக்கு எங்களை விலக்கி, பாவத்தை கண்டித்து உணர்த்தி எங்களை கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போகிற தெய்வமாக இருக்கிறார். அப்ப நல்ல கவனி, இவர் தான் நம்முடைய கர்த்தர். அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படாம நாம இருப்போமாக இருந்தா, நல்ல கவனி, நம்ம இந்த கர்த்தருக்கு நம்ம பயப்படாம இருப்போமா இருந்தா இது எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான செயல் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட கர்த்தருக்கு நாம பயப்படாம இருக்க முடியுமா? ஒரு மனுஷனுக்கு பயப்படாம இருக்க முடியுமா? ஆண்டவர் குறிச்ச அறிவு வந்த பிற்பாடு நாங்க பயப்படாம இருக்கணுமான்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா நாங்க பயப்படாம இருக்கவே முடியாது. எப்படின்னா சாரி, எங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கிற. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, எங்களுக்காக ஒன்றை உருவாக்கி கொடுப்பார். சாரி, என்னை எப்பேற்பட்ட நிலையிலும் இருந்து என்னை என்ன செய்வார்? அவர் என்னை ரட்சிப்பார். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டுமே, எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்த சிலுவை மரணத்தின் வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவருடைய உடம்பு வந்து எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கிறதுக்கு தயார் நிலையில இருந்துச்சு. எனக்காக அடி வாங்குறதுக்கு அவர் அந்த பட்ட அடி வந்து அவ்வளவு கசையடிகளையும் பட்டு அந்த ரத்தம் அப்படியே சிந்தி கட்டசி தொங்கல் வரைக்கும், கொல்கத்தா மலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவருடைய சரீரத்துல வந்து பலன் இருந்தது. ஆணிகளுக்கு அவர் கைகளை அடிக்க கொடுக்கும் பொழுது, கால்களை அடிக்க கொடுக்கும் பொழுது அவர் வந்து தன்னுடைய தைரியத்தை என்ன செய்யல, அவர் விடவில்லை, தைரியத்தை விடவில்லை. சரி, அப்ப எல்லாம் அவருக்குள்ள இருந்தது. அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எழுப்பி ஒரு காரியத்தை செய்யணும் என்று நான் நினைக்கல வரும் பொழுது, முதலாவது என்னை ஆஸ்துமாவுக்காக கொடுக்கப்பட்டதான இந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, அவர் நிச்சயமாக பலப்படுத்துவார், நிச்சயமாக அவர் சுகப்படுத்துவார். சரி, ஏன் அப்படின்னா அவர் என்னை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்களுக்கு நான் பலனோடு இருக்கணும். அப்ப எனக்குள்ள பலன் இருந்தாதான் அவர் எனக்கு சொன்னதை நான் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியாது. அப்ப இந்த நிலையில நானும் ஆண்டவர் எனக்கு நல்ல பலத்தை தாங்கன்னு கேட்கறதை விட அவருக்கு தெரியும் எனக்கு பலன் அவசியம் என்று தெரியும், எனக்கு சுகம் அவசியம் என்று தெரியும். அப்ப எனக்கு எது அவசியமா இருக்கிறதோ அது நிச்சயமாக அவர் எனக்கு என்ன செய்வார், செய்வார். அதுதான் இங்க சொல்லும் பொழுது வந்து, சாரே நான் உன்னோடு இருப்பேன், நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு. வாசிங்க 6ஆம் வசனம். பலம் கொண்டு திடமனதாய் இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு பங்கிடுவாய். நல்ல கவனிங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். சும்மா பங்கிட முடியாது. கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருவேன்னு சொன்னதை யாரு பங்கிடணுமோ? ஜோசுவா தான் பங்கிட வேண்டும். சரி, வேற ஒருத்தர் வந்து என்ன செய்யல, பங்கிட முடியாது. ஜோசுவா பங்கிடணுமா இருந்தா
சும்மா பங்கிடணுமான்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவனுக்கு நிறைய பலன் தேவை, நிறைய பலன் தேவை. அவன் சோர்ந்து போய் விடக்கூடாது, அது சுகம் இல்லாம போய்விடக்கூடாது. ஏன்னா அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி ஆரோக்கியமா இருந்தாதான் அவன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் கொடுத்ததான வேலையை சரியான முறையில் என்ன செய்ய முடியும், செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா யுத்தங்கள் என்ன செய்யும், அடுத்தடுத்து யுத்தங்கள் என்ன பண்ணும் அவன் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கும். அந்த யுத்தத்தெல்லாம் இவன் யுத்தம் பண்ணணும், பண்ணி அந்த தேசத்தை பிடிக்கணும். இன்னொருத்தருக்கு தேசத்தை பிடிச்சுதான் இன்னொருத்தருக்கு தேசத்தை என்ன செஞ்சாகணும், அவர் பங்கிட வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு கர்த்தர் சொல்ற காரியம், நீ பலம் கொடுத்துருமா, ஏன் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அப்ப கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விருதமாக எழும்புகிறவர்கள் யார்? அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க எல்லாரும் சும்மா இருந்து கொண்டு இருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் எங்களை கொண்டு காரியங்களை செய்வதற்காக எங்களோடு இருக்கிறாரா, இல்ல எங்களோட இல்லாம இருக்கிறாரு சொல்லி கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்காகவே தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீங்கன்னா, அப்ப அழைக்கப்பட்ட நீங்க கர்த்தருடைய வேலையை செய்யாம இருக்க முடியாது. அந்த வேலையில் அசதியா இருக்கிறவன் சரி, அவன் அலிம்பனுக்கு யாரா இருப்பான், சகோதரனாக இருப்பான். அலிம்பனுக்கு சகோதரன். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்யறதுக்கு நாங்க எங்களை என்ன செய்ய வேண்டும், நாங்க தயார்படுத்த வேண்டும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் என்னோடு இருப்பார், அவர் என்னை விட்டு ஒருபோது விலக மாட்டார், என்னை ஒருபோது என்னை கைவிடுறதுக்கு தேவன் நல்லவர், எப்பயுமே என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார், என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிறேன், நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி உறுதிப்படுத்தி கொண்டுதான் என்னை நான் கர்த்தருக்காக ஒப்புவிக்க வேணும், ஆண்டவருடைய வேலையை நான் செய்வதற்காக. சாரே, நல்ல கவனி. அப்ப நாங்க சும்மா அப்படியே உட்கார்ந்து இருப்போம் அப்படின்னா, ஒரு வேலையை நாங்க கர்த்தருக்காக செய்யாம, ஜனங்களுக்கு போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்காம எங்க பாட்டு நாங்க இருப்போம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்ப இந்த வார்த்தையை இன்னைக்கு வாக்குத்தத்த வசனமாக நிறைய பேர் கொடுக்குறாங்க. இந்த நிறைய பேர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனத்தை நான் எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு ஓடுவேன் அப்படின்னு சொன்னா, நான் உண்மையா முட்டாளா இருப்பேன். எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கவனிங்க, இதை கர்த்தருடைய வேலையை செய்கிறவனுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அப்ப கர்த்தருடைய வேலையை செய்யாதவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இது கிடையவே கிடையாது. அப்ப கட்டாயம் நம்ம என்ன செஞ்சாகணும், அவருடைய வேலையை நாங்க செஞ்சாகும் சானே. அப்ப அங்கேயும் அப்பதான் சொல்ல, புதிய ஏற்பாட்டை அதை சொல்றாரு, யாருக்கெல்லாம் நீ போய் பிரசங்கிக்கிறியோ, பிரசங்கிக்கிற உன்னோடு கூட இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட என்ன செஞ்சிட்டு இருப்பேன், நான் இருப்பேன்னு சொன்னான். இதை செய்யாதவங்க, பிரசங்கிக்காதவங்களுக்கு கடவுள் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். நல்ல கவனிங்க, இதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். சாரி, அப்ப அடுத்த வசனத்து வரும் பொழுது 7வது வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும் படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. கர்த்தருடைய வார்த்தையை மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அநேக வாக்குறுதிகளை கத்தனப்படுகிறார், எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையை நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில கவனமாக கை கொள்ள வேண்டும். கவனமாக வார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக நான் கை கொள்ள வேணும். அந்த வார்த்தையை நாங்க கேட்கிற நாங்க வலதுபுறம் சாய்வதற்கும் இடதுபுறம் சாய்வதற்கும் பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் எங்க சத்துரு இருப்போம், இந்த பக்கமும் எங்களுக்கு என்ன செய்வோம், சத்துரு இருப்போம். ரெண்டு பக்கத்திலையும் பலவிதமான சத்தங்கள் எங்களை நோக்கி வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது என்றதை நாங்க புரிஞ்சு கொள்வோமாக இருந்தா, அந்த வார்த்தையை நாங்க ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது மிக முக்கியம். கவனமாக கை கொள்ள வேண்டும். அப்ப அந்த வார்த்தையை நாங்க பிடிச்சு கொண்டா, அந்த வார்த்தையை விட்டு விலகுவதற்காக என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலதுபுறம் இடதுபுறம் சாகிறதுக்கான பல மார்க்கங்களை பிசாசானவன் என்ன பண்ணிட்டு இருப்பான். எந்த நேரம் பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருப்போம். அப்படி கொண்டு வரும்போது நாம தான் கவனமாக இருக்க வேணும். சானே, நல்ல கவனிங்க.
அப்ப நான் கவனமாக இருந்தால்தான் என் ஆண்டவர் எனக்கு சொன்ன வேலை எனக்கு என்ன செஞ்ச முடியும், எனக்கு என்ன செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும். தானே. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தானே யோசுவா 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட வார்த்தை அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை அப்படியே அவனுடைய ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்க, பிரசங்கிக்க வேண்டும், அப்படியே சொல்ல வேண்டும். அது எந்த மாற்றம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுல தன்னுடைய கற்பனையெல்லாம் வச்சு என்ன செய்யக்கூடாது, சொருவிக்கிறீங்களா பேச போக. கர்த்தர் எப்படி சொன்னாரோ அது அப்படியே அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்க வேணும். தானே. அப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு என்ன இருந்தான், கட்டளையிட்டு இருந்தான். வாசிங்க. அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. இங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். இந்த வசனத்துல தான் என்ன சொல்ற அப்படின்னா, அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட ஒரு வார்த்தையிலும் ஒன்றையுமே அவன் செய்யாமல் விடவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு பிரசங்கிச்ச வார்த்தைகள் இருக்கு. மோசையினுடைய அந்த ஊழியக்காரனாகிய யோசுவாவுக்கு என்னத்தை கட்டளையிட்டாங்க அப்படின்னா, என்னத்தை கட்டளையிட்டானா, தேவன் தனக்கு கட்டளையிட்டதை அப்படியே கட்டளையிட்டு இருக்கிறான். அப்படி கட்டளையிட்டதை அப்படியே யார் பண்ணிக்கிறது, அந்த ஊழியக்காரன் அப்படியே பண்ணிருக்கிறான். அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் அவர் செய்யாம என்ன செஞ்சது கிடையாது, விட்டதே இல்லை. இன்றைக்கு கவனிச்சு பாருங்க சாரே, இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு மனிதனை நம்மளால எந்த சபையிலேயாவது கண்டுபிடிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு சபையில கண்டுபிடிக்கணுமா? ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சீசன் அப்படின்னா, அந்த சீசன் அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான்னு சொன்ன வார்த்தையில ஒன்னையும் செய்யாம விட்டதில்லை அப்படின்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. சொன்னதை அப்படியே செய்யக்கூடியவனாக யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சான், ஒப்புவித்து நடந்தார். அதனாலதான் நீங்க இந்த பதில வாட்சி பார்க்கும் பொழுது சானே அதிகமான ரீதியில ஜோசுவா பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் அப்படி ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக என்ன செய்வான், இருப்பான். அதாவது நடு வானில அப்படியே சூரியனை கூட நினைச்சு போடுவான். சூரியன் கூட ஒரு வானில அப்படியே நுப்பாட்டி வச்சிருப்பான். சந்திரன் அப்படியே பிடிச்சி நிப்பாட்டி இரவுக்குள்ள நிறுத்தி வச்சிருப்பான். அப்படி வேலையெல்லாம் யோசுவா செய்வான். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்தபடினால அந்த வார்த்தையினுடைய வல்லமை சூரியனையே என்ன பண்ணி வச்சிருந்துச்சு, ஒரே இடத்துல அவனுடைய யுத்தம் முடியும் வரைக்கும் அப்படியே தரிச்சு நின்றதுன்னு சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நல்ல கவனி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை, ஏன் நான் தோல்வியை அடைந்து கொண்டிருக்கிறேன், ஏன் நான் பல ஆபத்துகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இந்த கேள்வி என்னிடத்துல வருகிற பொழுது நான் சிந்திக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையின் படியே நான் செயல்படுகிறேனா அப்படின்ற ஒரு கேள்வியை எனக்கு நானே கேட்டு என்னை நான் ஆராய்ந்து பார்த்தாலுடைய எனக்கு ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எனக்கு ஒரு வெற்றி உள்ள பாதையை நோக்கி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் வெற்றியை ஒரு நாள் சோதித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. காரணம், என்னிடத்துல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் படியே நான் என்ன செய்ய வேணும், எல்லாவற்றையுமே நான் செய்ய வேணும். அதை செய்ய தவறுகிற பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் என்னோடு கூட என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். தானே. அப்ப நீங்க நீதிமொழிகள் புத்தகம் அங்க 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புவீங்கன்னு சொன்னா தானே. அப்ப நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்ப கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தானே, அவர் படைப்பாளராக, இரட்சகராக, என்னுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி நடத்துகிறவராக, 3 ஆழ்த்துவம் நிறைந்த தெய்வமாக என்னோடு கூட இருக்கிறார்.
அப்படின்னு நான் விசுவாசிப்பனாக இருந்தால், என் ஆண்டவர் நான் முழுவதுமாக விசுவாசிப்பனா இருந்தா எனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை வரும்னு சொன்னா திட நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை வரும்? எனக்கு திட நம்பிக்கை வரும். அப்படின்னா என்னுடைய நம்பிக்கையை யாராலையும் அசைக்க முடியாது. திட நம்பிக்கை என்ன? என்னோட நம்பிக்கை யாராலையும் அசைக்க முடியாது. ஒரு வியாதி கூட என்னை என்ன செய்யல, இனி அசைக்க முடியாது. கொஞ்சம் முன்னுக்கு நான் வேற கிருஷ்ணபுரம் சொல்லும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கிறார் அப்படின்னா, ஆண்டு நான் ஒருவேளை குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவோன்ற ஒரு பயம். நல்ல கவனி, இது உண்மையிலேயே அந்த அந்த வியாதி படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். இதெல்லாம் நான் அனுபவிச்சு கடந்து வந்துட்டேன். நான் அனுபவிச்சு கடந்து வந்ததுக்கு அந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. சும்மா டச் பண்ணிருக்க வேண்டியதானே, அது டச் பண்றதுக்குள்ள போயிருச்சு, அதுவா கட் ஆயிடுச்சு. என்ன கவனிங்க. அப்ப ஆண்டவராகிய தெய்வம் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நான் திட நம்பிக்கை உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கவனிங்க. படைப்பாளர்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இப்ப என்னுடைய உறுப்புகள் செயலிழந்து போயிருச்சு. எனக்குள்ள உறுப்புகள் என்ன செஞ்சிச்சு? எனக்குள்ள செயலிழந்துருச்சு. அப்ப 3 ஆழ்த்தத்துவம் நிறைந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார். திருத்துவ தேவனாக திருத்துவ தேவனை நான் ஆராதிக்கிறேன். அப்ப எனக்குள்ள எப்படிப்பட்ட நம்பிக்கை வரணும்னா, ஆண்டவரே நிச்சயமா எனக்குள்ள இருக்கிறதான இந்த உறுப்புகளை கூட நீ புதிதாக்க வல்லமை உள்ளவர். அந்த வியாதி என்னை மரணத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போகக்கூடியதா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆனது தீமையிலிருந்து என்னை ரட்சிக்கிற தெய்வம் நீங்க, தீமையிலிருந்து என்னை ரட்சிக்கிற தெய்வம் நீங்க. அப்படிங்கிற பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த தீமையிலிருந்து ரட்சிக்கிற தெய்வத்தை நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் விசுவாசிப்பேன். 3வது பாத்தீங்கன்னு சொன்னா, என்னை கடைசி வரைக்கும், எப்படி என்னை கடைசி வரைக்கும் என்னை ஆண்டவருடைய பாதையில பரலோக ராஜ்யத்தின் முடிவு வரைக்கும் என்னை நடத்துவதற்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட என்ன செய்யறார்? அப்ப பாவம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் பாவத்தில் என்ன செய்யக்கூடாது? நான் அணுகிவிடக்கூடாது. பாவம் என்னை அணுகி கொண்டிருக்கும், ஆனா பாவத்தை நான் என்ன செய்யக்கூடாது? அணுகிவிடக்கூடாது. பாவத்துக்கு நான் எப்பொழுதும் என்ன செய்கிறோம்? நான் என்னை விலக்கி காத்துக் கொள்ளக்கூடியவர் என்னோட கூட இருக்கிறார். அப்ப எனக்கு என்ன மாதிரியான திட நம்பிக்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 3 ஆழ்த்துவம் நிறைந்த என் தேவன், என் திருத்துவ தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால நான் திட நம்பிக்கை உள்ளவனாக இருப்பேன். எப்படி இருப்பேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் அவர் என்னோடு கூட இருந்து என்னை கட்டாயமா என்ன செய்வார்? நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள உறுதியாக என்ன செய்யும்? இருக்கும். அப்படி நம்பக்கூடிய மனிதனாக என்னுடைய வாழ்க்கையில நான் இருப்பேன் அப்படின்னா, அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்றது அப்படின்னா, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இது யாரை குறிச்சு பேசுறது யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்ப தலைவன் என்றால் அந்த தலைவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் கர்த்தர் மேல வச்சிருக்கிறது அந்த பயம் எப்படிப்பட்டதா பயமா இருக்கணும் அப்படின்னா, என் ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர், அவருக்கு மறைவாக எதையும் என்ன செய்யல, அதை நான் மறைக்க முடியாது. அவர் சொன்ன பிரகாரமாக என்ன கூட என்ன செய்வார்? இருப்பார். அப்ப நான் கர்த்தருக்கு பயந்து நான் நீதிமானாக நடந்து கொள்வதற்கு என்னை நான் ஒப்புவிக்கிற பொழுது எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்ப அவனுடைய ஒரு சந்ததி, அவனுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாப்பட்ட அடைக்கலத்தை கொடுக்கிறாருன்னா, நாங்க பார்த்திருக்கோம் இல்லையா? அவருடைய சிறகுகளுக்குள்ள என்ன பண்ணுவார்? அடைக்கலத்தை கொடுப்பார். எப்படி? அவருடைய சிறகுக்குள்ள நீ அடைக்கலம் புகுவாயின்னு சொல்லி சங்கீதக்காரன் என்ன பண்றான்? வசனத்தின் மூலமாக சொல்றான். அப்படி என்னது? மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய அரண், மிகப்பெரிய கோட்டை. யார் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் அந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒரு குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ தங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு தாங்கள் பயப்படுகிற பயத்தை அவர்கள் சரியாக கை கொள்வார்களானால் மாத்திரமே அந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இப்ப அந்த தகப்பனோ தாயோ கர்த்தருக்கு பயப்படலைன்னா அந்த பிள்ளைகளுக்கான பாதுகாப்புக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய பயங்கரமான காரியம்.
ஆனா இந்த கால பகுதியில உன்னுடைய தகப்பன் உன் தாய் உன் கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படலையா, கர்த்தருக்கு பயப்படலையா, நீ கர்த்தருக்கு பயப்படு. உன்னுடைய எதிர்காலத்தினுடைய சந்ததியை கர்த்தர் தமது அடைக்கலத்துக்குள்ள என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பார். அப்ப எங்க அப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படியில, கர்த்தருக்கு பயப்படல, எங்க அம்மா கர்த்தருக்கு பயப்படல அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டு சொல்றாரு வந்து, நீ கர்த்தருக்கு பயப்படுவாய் இருந்தால் உன்னுடைய எதிர்கால சந்ததிக்கு நீ என்னத்தை வச்சுட்டு போற, ஒரு மிகப்பெரிய பலனை வச்சுட்டு போற. நீ பயப்படுகிறது நிமித்தமாக, நீ கர்த்தருக்குள்ள திடநம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறது நிமித்தமாக உன் சந்ததிக்கு உன் எதிர்காலத்துக்கு ஆண்டவர் மிகப்பெரிய அடைக்கலமாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஏன்னா கர்த்தர் ஒரு மனிதனை கரளையாய் போன ஒவ்வொரு நிலத்தில் இருந்து தானே பிடுங்கி எடுத்துக்கொண்டு வந்து நீர்கால்கள் ஓரத்தில் நட்டு வைக்கிறார். அப்ப அந்த நீர்கால்கள் அப்படின்னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா, கடவுள் நாட்டிய. அப்ப கடவுள் நாட்டிய என்ன அர்த்தம், ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி ஒருத்தர் நாட்டுறார். நீங்க சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். இதே போலதான் யாரை கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்களை தான் அழைத்திருக்கிறார். அப்ப அழைக்கப்பட்டவர்களை தேவன் எங்க கொண்டு வந்து நாட்டுறார் அப்படின்னா, எங்க நாட்டுறாரு, நீர்கால்கள் ஜீவ ஊற்று நிறைந்த இடத்துலதான் அவர் கொண்டு வந்து நாட்டுகிறார். அப்ப தேவனால் முன்குறித்து அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனே அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. யார் ஆதாரமா இருக்கிறது? தேவனே அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார். அப்ப தேவனே அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாரம் என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னது, தூணாக இருக்கிறார். கர்த்தர் தான் அவங்களுக்கு தூணாக இருக்கிறார். சரி, ஒரு தூண் தான் என்ன செய்ய எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு நிற்கும். அந்த அளவுக்கு கர்த்தரால் அழைக்கப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தேவனே அவனுக்கு ஆதாரமாக என்ன செய்வார், இருப்பார். எப்படி ஆதாரமா? நீர் ஊற்றை போல. அங்க நீர் என்ன செய்ய போறதில்லை, ஒரு நாளும் வற்றி போறது கிடையாது. அவனே அவருக்கு ஆதாரமா இருப்பார். அப்ப அவர் வந்து அந்த தேவன் அவரால் அழைக்கப்பட்ட அந்த அவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆதாரமாக இருப்பாராக இருந்தால், நல்லா கவனிங்க சானே, அப்படி இருப்பாரா இருந்தா, இப்ப நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரண கண்ணிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணத்துக்கு ஏதுவான ஆபத்துகள். மரணத்துக்கு ஏதுவான ஆபத்துகள் ஒரு மனிதனை சூழ்ந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆதாரமாக கர்த்தரே இருப்பாராக இருந்தால் எந்த மரணத்துக்குரிய ஆபத்தும் என்னை என்ன செய்ய முடியாது, நெருங்க கூட முடியாது. எப்படி என்னை நெருங்கவும் முடியாது, என்னை அசைக்கவும் முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். என்னன்னா, என் ஆண்டவர் வந்து எனக்கு ஆதாரமாக இருந்தா எந்த ஆபத்தும் என்ன செய்யாது, என்னை நெருங்க முடியாது, என்னை யாராலும் என்னை அசைக்க முடியாது. சாரி, ஏன்னா மரண கண்ணிகள், நீங்க ரோட்ல போகும் பொழுது உங்களுக்கு தெரியாது எங்கெங்க எல்லாம் மரண கண்ணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய விஷ பூச்சிகள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். சாரி, எனக்கு ஒரு சிலம்பு உடைஞ்சு விழுகிறதுக்கு எனக்காக காத்திருந்தது போல. சரி, ஆபத்து நேரத்தில் சார் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் தான் எனக்கு அனுமதிச்சு விட்டார், ஆண்டவர் என் மேல பெரிய பாறாங்கல்ல பரட்டி விட்டுறதுக்காக என்ன நிற்கிறார், மேலக்கட்டி வந்து அளவாங்க போட்டு அடிச்சு என்னை தயம. அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நல்லா கவனிங்க. நிறைய பேர் பாவத்துக்கு போயிட்டு, இப்ப நிறைய பேர் சில ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த பரீட்சையில கூட ஆண்டவர் தான் அவங்களுக்கு அதை அனுமதிச்சார். தவறான வார்த்தைகள் பிரயோகிக்க கூடாது. நீ உன்னுடைய இச்சைகள்ல இழுக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டு நீ பாவத்தை செஞ்சு பாவத்தின் மூலமாக நீ பல போராட்டத்தை அனுபவிச்சுட்டு வந்து கடவுளை நீ அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை பாவத்துக்குள் அனுமதிக்கிற வேலை அவர் செய்ய ஒரு நாள் செய்ய மாட்டார். நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு எதாவது ஆபத்து கடவுள் அனுமதிச்சாருன்னு நினைஞ்சிடக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது. நல்ல கவனிங்க. சரி, அப்ப தாவீதை வந்து கடவுள் வந்து பாவம் செய்ய அனுமதிச்சாரா? அவரு அனுமதிக்க மாட்டார், அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டார். சும்மா தேவையில்லாம எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை அவருக்கு பிரியமில்லாதபடினா திருப்புற வரைக்கும் நம்ம நினைஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. சரி, அப்ப அங்க வேதன் தோட்டத்துல 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அங்க ஆபத்து இருக்குதுன்னு தெரியும். அப்ப ஆபத்துக்கு விலகி இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார் வந்து, நீ வலதுபுறம் இடதுபுறம் என்ன செஞ்சிடாத,
நீ சாயாது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையில நீ உறுதியாகி. வார்த்தையில உறுதியாக இல்லாதது நிமித்தமாக அவள் செவி கொடுத்தது பிழையான காரியத்துக்கு செவி கொடுத்தாள். அவள் பார்த்தது பிழையான இடத்தை நோக்கி பார்த்தான், பிழையான நபரை நோக்கி பார்த்தான். அதன் விளைவாக என்ன பண்ணார்? வந்தவர் தண்டிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார். அப்ப ஆண்டவர் அனுமதிக்கிறது கிடையவே கிடையாது. ஒரு நாள் அந்த மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில் நீங்க சொல்லி விடக்கூடாது. அதனால கவனிங்க. அப்ப மரண கண்ணிகள், பல ஆபத்துகள் எனக்கு தெரியாது, எப்படி நடக்க போய் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒருவேளை மழை பெய்யுது, அந்த மலையில வரப்போற ஆபத்து எப்படிப்பட்டதா வரப்போகுது எங்களுக்கு தெரியாது. மண் சரிவுகள், சில வெள்ள அபாயங்கள், இப்படியான ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் உலகத்துல திடீர்னு வரும். மின்னல் தாக்கலாம். சரி, இப்படி மரணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு மரண கண்ணிகள். இது நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆபத்தை குறித்து சொல்லுகிறது. இன்னொரு மரணத்தை குறித்து பேசுகிற பொழுது இதுதான் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மரண கண்ணிகள் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற பொழுது பிதாவாகிய தேவன் என்னோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவான தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியான தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால நான் மரணத்துக்கு ஏதுவான, அதாவது மரணத்துக்கு ஏதுவான கூலியாகிய பாவத்துக்குள்ள நினைஞ்சிடக்கூடாது. என் வாழ்க்கையில நான் விழுந்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, என் ஆண்டவர் இத்தனை நேரம் என்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு, என்னை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? பாவத்தை என் வாழ்க்கை நினைஞ்சிடக்கூடாது. ஒரு நிமிஷம் கூடாது. பாவத்துக்கு நான் விலகி வாழ வேண்டும். பாவம் என்னை ஆட்கொண்டு விடக்கூடாது. பாவம் என்னை ஆட்கொண்டு விட்டால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ன செஞ்சிடும்? என்னையே ஆட்கொண்டு விடும். அப்ப அதனால நான் பாவத்துக்கு என்னை எப்பொழுதுமே என்ன பண்ணிடணும் நான். ஆமா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வாயில கூட சும்மா தேவையில்லாம சொல்லி போடாதீங்க. ஆண்டவர் நீங்க இந்த ரூட் எல்லாம் கொண்டு போயிட்டு நான் அனுமதிச்சு என்ன சில விஷயம் படிப்பிச்சு கூட்டு வந்தார். அவங்க ஒன்னையே படிப்பிக்கிறதுக்கு கொண்டுட்டு போயிட்டு பாவம் இப்படித்தான் பாய்வா, இந்த பாவம் இப்படித்தான், இது இப்படித்தான் செய்து கூட்டிட்டு போயிட்டு உனக்கு பாவம் செய்யறதுக்கெல்லாம் உன்னை பயிற்சி வைத்து கூட்டு வர்ற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. தவறான உபதேசங்கள், தவறான கட்டுக்கதைகளுக்கெல்லாம் முதல்ல நீங்க செவி கொடுக்கறதை விட்டுறணும். இந்த மாதிரி எண்ணங்கள் கூட எங்களுக்கு இணைஞ்சிடக்கூடாது, வந்து விடக்கூடாது. சரி, எனக்கு ஆபத்து வந்தது, ஆனா கர்த்தருடைய கரம் என்னை தாங்கினது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எனக்கு அவர் அனுமதிக்கல, அந்த வேலையெல்லாம் அவர் அனுமதிக்க கிடையாது. சரி, என்னுடைய முட்டாள்தனமான வேலையின் நிமித்தம், என்னுடைய இச்சையின் நிமித்தம் எனக்கு என்ன செய்யப்பட்டுச்சாங்க? ஆபத்து வந்தது. அந்த ஆபத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? நீ ஏன்னா அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவ்வளவுதான். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதுக்கு? அவருடைய வேலையை செய்வதற்காக என்னை அழைத்திருக்கிறார். அப்ப வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லி எல்லா வசனத்தையும் நான் வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக ஆண்டவரால் அழைக்கப்படுகிற காரியம். யாருடைய வேலையை? கர்த்தருடைய வேலை. யாரு விட்டுட்டு போன வேலையை? மோசே விட்டுட்டு போன வேலையை தொடர்ச்சியா செய்து கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு அந்த தேசத்தை முழுவதும் பங்கு வகுத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை யோசுவாவுக்கு தேவன் என்ன பண்ணார்? கொடுத்தார். அப்ப அந்த பொறுப்பை அவன் செய்வதற்கு அவனுக்கு நிறைய பாதுகாப்பு தேவை, நிறைய பலன் அவனுக்கு தேவை. ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு அவன் மோகம் கொடுத்தாகணும். போயிட்டு தான் அந்த காரியத்தில் என்ன செஞ்சாகணும்? அவன் செய்து முடிக்க வேண்டும். அப்ப அதுக்கு கர்த்தர் அந்த வேலைக்கு அவனோடு கூட இருந்து என்ன செஞ்சார்? அவ்வளவு காரியத்தையும் அவர் செயல்படுத்தி நடத்தி முடிச்சார் என்றதை நாங்க பார்க்கிற பொழுது ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மோசே அவனுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள்ல ஒண்ணு கூட அவன் செய்யாம விட்டதே இல்லை. அதுதான் மிக முக்கியம். இப்ப இங்க கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில கேட்கப்படுகிற வார்த்தையில ஒன்னையாவது செய்யாம விட்டுட்டீங்கன்னா அந்த வெற்றியை உங்களால் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிச்சு கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் முடியவே முடியாது. இதுதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது ஆண்டவரா சரிதானே, அந்த 20ஆம் வசனத்துல வாசிங்க. மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கடைசி பகுதியை வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். யாருக்கு சொல்றார் இந்த வார்த்தையை? அது மிக முக்கியம். யாருக்கு சொல்றார்? அவருடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப என்னோடு சகல நாட்கள், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள்லையும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னா
எனக்கு திட நம்பிக்கை இருக்கிறது. யாருக்கு? உங்க முன்னுக்கு இருக்கிற எனக்கு திட நம்பிக்கை இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர் கை கொள்ளும்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிப்பதற்காக உங்கள் முன்னால நான் இருக்கிறேன். நான் இதை செயலாற்றி கொண்டிருக்கிறேன். அப்ப ஆனபடினால இந்த உலகத்தின் முடிவு பெறும் அதை நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்ற திட நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. காரணம், நான் அவருடைய வேலையை செய்வதற்காக அமர்த்தப்பட்ட நிலையிலிருந்து நான் அதை செய்து கொண்டிருக்கிறபடினால திட நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு அமர்த்திய அந்த வேலைகள்ல நீங்க அந்த வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படி செய்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உலகத்தின் முடிவு பண்ண நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர் உங்களோட கூட தான் இருக்கிறார் என்ற திட நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? அப்ப யாருக்கு கொடுத்த வார்த்தை? இது எனக்கு மிக முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். சரி, நீங்க அன்றாட உங்க கடவுளுடைய காரியத்தை குறித்து எந்த சிந்தனையுமே இல்லை, கர்த்தரை குறித்து யாருக்கும் சொல்லக்கூடாது, சுவிசேஷமா யாருக்கும் போயிட்டு பிரசங்கிக்க கூடாது. இந்த வருஷத்துல இந்த குடும்பமா போயிட்டு இருக்கிறோம், நாளைக்கு ஒரு குடும்பத்தை நாம சபைக்குள்ள கொண்டுட்டு வரணும், இந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாம சானே அன்றாட வசனத்தை கேட்டு கேட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இப்படியே எலும்பி எலும்பி வந்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களோடு கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றதாங்க நீங்க கர்த்தரை பிழையாக விளங்கி கொள்றீங்க. நல்ல கவனிங்க, கர்த்தர் யாரோட இருப்பார்? அவருடைய வேலையை சரிதானே அவர் செய்யறதுக்கு பதிலாக அந்த வேலையை அவர் இன்னொருத்தர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப பொறுப்பு கொடுத்தவன் கர்த்தர் செய்த வேலையை செய்ய வேண்டும். அவர் நீங்க என்ன விசுவாசிக்கிறவங்க என்னிலும் அதிகமான காரியத்தை செய்வார்கள் அவர் சொல்லிக்கிறார். சரிதானே? அப்ப நீங்க ஆண்டவர் செய்ய போற காரியத்தை விட பவர்ஃபுல்லான காரியத்தை யார் செய்வா? ஆண்டவர் செய்யற காரியத்தை விட பவர்ஃபுல்லான காரியத்தை யார் செய்வா? சீசர்கள் செய்வாங்க. கேட்கறதுனால தூங்குறீங்க எல்லாரும், நல்ல கவனிங்க. அப்ப சீசர்கள் செய்வதற்காக அவர்களோடு கூட சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க எல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையை கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறார். அப்ப உங்க எல்லாருக்கும் வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலைகளை எல்லாத்தையும் நீங்க சரியாக செய்யறதுக்கு உங்களுக்கு பலன் தேவை, உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. நீங்க அநேக நாட்கள் உயிரோடு இருக்கணும். ஏன்னா அநேக நாட்கள் உயிரோடு இருந்தாதான் கர்த்தரை அநேகருக்கு நீங்க என்ன செய்யலாம், நீங்க காண்பிக்க முடியும். அப்ப ஆகையினால உங்க எல்லாருக்குள்ளும் நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரே ஜோசுவாவை மோசே விட்டுட்டு போன வேலை செய்வதற்காக நீங்க அழைச்சீங்க, அதே மாதிரி சீசர்களுக்கு நீங்க கட்டளையிட்டு போக சொன்னீங்க, எல்லாரும் எனக்கு சீசர்கள் ஆக்குங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்கெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவங்களோட சொல்லும் போது சொன்னீங்க, உலகத்து முடிப்பறிந்தமும் உங்களோட கூட இருப்பேன் சொன்ன வண்ணமாக அவங்களோட கூட நீங்க இருந்தீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? எதற்காக என்னை அழைத்திருக்கிறீங்க? நீங்க என்னை அழைத்திருந்தால் அழைக்கப்பட்ட நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்றத நீங்க தான் உங்களை என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்த்து கேட்க வேண்டும். நீங்க கேட்டுட்டு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நீங்க செய்யணுமாக இருந்தா, நான் உங்களோட இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் இருந்து பிரயோஜனமா, நான் இருந்த அந்த பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். அது எது வரைக்கும் இருக்கணும்? நீங்க உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் அவர் இருக்கும். அப்ப நீங்க தான் கர்த்தரை என்ன செஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கையில இருக பற்றி பிடிச்சுக்கணும். ஏன் பற்றி பிடிச்சுக்கணும் அப்படின்னா, அவர் தான் சொன்னார் சரி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். நல்ல கவனிங்க. அப்ப அவர் உங்களை விட்டு விலகாம இருக்கணுமா இருந்தா, அவர் உங்களை கைவிடாம இருக்கணுமா இருந்தா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா அங்க நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடாத விஷயம் என்ன? உடனே வச்சுதான் முடிப்போம். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம்
25 வசனத்தை வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதல் எதுக்காக வரணும்? கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யணும்? வர வேண்டும். பெற்றுக்கொள்வதற்காக வர்ற வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டாதான் எனக்கு தெரியணும் என் ஆண்டவர் என்னை அழைத்ததனுடைய நோக்கத்தை நான் என்ன செய்ய முடியும், எனக்கு புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொன்னார்? ஜோசுவாவுக்கு சொன்னார். இப்ப இங்க புதிய ஏற்பாட்டுல நமக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, சானே நீங்க ஒவ்வொருவரும் உங்களை விட்டு தேவன் விலகக்கூடாது, உங்களை ஒருபோதும் அவர் கைவிட்டக்கூடாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணுமா இருந்தா எப்படி? கடவுள் ஆண்டவரே இயேசுவே நீங்க என்னை விட்டு நினைஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது, என்னைய ஒருபோது நீங்க கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஆசை ஒரு மனுஷனுக்கு இருக்கணுமா இல்லையா? ஏன்னா என்னை யாரு என்னை விட்டு விலக மாட்டாரு, என் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார்ன்ற ஆசை எனக்கு இருக்குமா இருந்தா, இந்த ஆசை எனக்குள்ள இருக்கணுமா இருந்தா, எனக்குள்ள இருக்கக்கூடாத ஆசை என்னன்னா பண ஆசை எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி நிறைய பேர் கேட்பீங்க, இல்லாததுல எப்படி இருக்கிறது போதும் நினைக்கிறது, எனவே இந்த விஷயமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா கவனி, இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் செய்வார். அப்ப அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால உங்களுக்குள்ள இல்லாதது ஒண்ணும் இருக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக்கக்கூடிய தெய்வம். சாரே, உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறதுக்கு வல்லமை உள்ள தெய்வம். அதெல்லாம் அவர் பண்ணிடுவார். அப்ப போதும் என்று நீங்க எதை குறிச்சு நினைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறவைகள் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வரங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான தாளந்துகள், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது போதும் நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டு ஒருபோது என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். உங்களை ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயந்தால் எனக்கு திட நம்பிக்கை உண்டு. நான் கர்த்தருக்கு உண்மையாக பயப்படுவனாக இருந்தால் என் பிள்ளைகளுக்கு ஒரு பலனை வைத்து விட்டு போறேன் என்ன அப்படின்னா, சானே அவர்களுக்கும் என்ன கிடைக்கும், பெரிய அடைக்கலம், பெரிய பாதுகாப்பு, பெரிய பராமரிப்பு கர்த்தருக்கு என்ன செய்ய போகுது, கிடைக்க போகிறது. நான் கர்த்தருக்கு பயந்தால் அவரே என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். நான் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சின்ன காரியத்திலையும் எதுவுமே எனக்கு குறைவுபட்டு போகாத அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஜீவ ஊற்றாக என்ன செய்யறார், வந்து இருக்கிறார்ன்றத நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. அப்படின்னு நாங்க பார்த்தோம், உனக்கு வரும் ஆபத்துக்கு தப்பி பிழைக்க இதை செய் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் சொன்னால் அவர் நிச்சயமா உங்களோட கூட என்ன செய்வார், இருப்பார். ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டார், அவர் கைவிட மாட்டார். சானே, மாறாக நல்ல கவனிங்க, மாறாக அதை யாருக்கு சொன்னார், என்ன காரியத்துக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை, அவர் சொல்லியிருக்கிற வேலையை கடைசி வரைக்கும் செய்து முடிப்பதற்கு எனக்கு தேவையான பலனை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை கொடுப்பதற்கு என் தேவன் என்னோடு கூட இருப்பார். நான் உம்முடைய வேலையை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றத நீங்க தான் உங்க எல்லாத்துக்குள்ள என்ன செய்ய கேள்விகளை எழுப்பி கண்டுபிடிச்சு உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்ப உணர முடியும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.